என்னம்மா சரண்யா? வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, ஒன்னும் விசேஷம் இல்லையா? பாத்துட்டு இருக்கோம் மாமா. டேய் சரண்யா. ஹாய் சித்தப்பா, என்ன வீட்டுக்குமே ஆளக்கானோ, ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாடா, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி சரி, வாங்க சித்தப்பா உட்காருங்க. சரி, ஹாப்பியா இருக்கியா? பயங்கர ஹாப்பி சித்தப்பா. சரி, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, ஏதாவது விசேஷம் இருக்கா? இப்பதானே ஹாப்பியா இருக்கியான்னு கேட்டீங்க. சொல்றேன் சித்தப்பா, சொல்றேன். ஏ லூசு. ஏய் வாங்கனே, என்ன சர்ப்ரைஸ் விசிட்டா? எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். சரி சரி சொல்லு. இத்தனை நாள் தான் அண்ணனாவே வச்சிருப்ப, மாமங்காரனா மாத்து. ஏனே சொந்தக்காரங்க தான் அப்படி கேக்குறாங்கன்னா கூட பந்த நீயுமா? ஏனே என் சுச்சுவேஷன் புரியாம நீயும் இப்படி பேசுற? சொல்லுவேனே, என்ன அவசரம் உனக்கு? இப்ப நான் சொல்றேன், என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்காத. சொல்லுப்பா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்ன? சுத்தி இருக்க லேடிஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சது போய் இப்ப ஜென்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. செல்லம், எப்ப குழந்தை எப்ப குழந்தைன்ட்டு எனக்கே சங்கடமா இருக்கு. சரி, நம்ம ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கோம், நம்ம என்ன சும்மாவா இருக்கோம்? வரும்பா, ஆண்டவனா பார்த்து கொடுப்பாருப்பா, அது வரையும் பொறுமையாரு. நானும் அந்த கடவுளை மட்டும் தான்ப்பா நம்பி இருக்கேன். புரிஞ்சுக்கோ, அவங்க எல்லாம் எப்படின்னா உன்கிட்ட இல்லாத நோண்டி நோண்டி உன்னை கஷ்டப்படுத்துவாங்க, இருக்கிறத வச்சு உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதனால அவங்க பேச்செல்லாம் கேட்காத, விட்டுரு. என்ன பண்றது, என்கிட்ட எல்லாம் வந்து கேக்குறாங்க, எனக்கெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கு. சரிப்பா, இனிமேல் உன்கிட்ட வந்து யாராவது கேட்டாங்கன்னா நான் சொன்னேன்னு இந்த வார்த்தையை சொல்லு அவங்ககிட்ட. இது அப்படியே சொல்லவா? அப்படியே சொல்லு, வர்றதை பார்த்துக்கலாம். உண்மையிலே? உண்மையிலேதான். என்ன சரண்யா? வாங்க சித்தப்பா. என்ன நான் சொன்னது என்னாச்சு? எதுவும் விசேஷம் எதுவும் இருக்கா? விசேஷம் இருக்கா, விசேஷம் இருக்கா, விசேஷம் இருக்கா? குழந்தை பெத்தா நீங்களா பார்க்க போறீங்க? நாங்க தானே பார்க்க போறோம். எங்களுக்கு தெரியாதா எப்போ குழந்தை பெத்துக்கணும்ட்டு? சும்மா நைன் வந்து அதே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. மூடிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லல சித்தப்பா. யாரு கேட்டாலும் இந்த பதில சொல்லுன்ட்டு உங்க மருமகன் தான் சொன்னாரு. ஏதாவது கேட்கணும்னா அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க. சரிம்மா, நான் இனிமேல் ஒன்றா அந்த கேள்வியே கேட்க மாட்டேன். வந்தீங்களா, என்னை பார்த்துட்டு நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு மட்டும் போங்க சித்தப்பா. ரொம்ப சந்தோஷமா. ஹாய் மக்களே. ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுதோ, இல்லை 10 மாசம் ஆகுதோ, இல்லை 5 வருஷம் ஆகுதோ, இல்லை 10 வருஷம் ஆகுதோ, குழந்தை பெற்றுக்கிறதுன்றது அவங்களோட சாய்ஸ். இன்னொன்று, அவங்களோட விருப்பப்பட்டு எப்போனாலும் பெற்றுக்குவாங்க. அதை போட்டு நீங்கள் போட்டு நசான்னு அவங்கள கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு வெறுப்பு வந்துடும். சப்போஸ் குழந்தை இல்லைன்னு அவங்களே ஆல்ரெடி ஃபீலிங்ல இருப்பாங்க. நீங்க வேற குழந்தை இல்லையான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கூட உங்களை ஒரு ஆசையில தான் கேக்குறீங்க. ஆனா அது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சரி, எல்லாரும் கேக்குறாங்க நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படி. ஏன் அந்த கஷ்டத்தை நம்ம கொடுப்பானே? போனோமா, அந்த வீட்டில் குழந்தை இருந்துச்சுன்னா குழந்தைய தூக்கி கொஞ்சிடுவாங்க. குழந்தை இல்லையா, அவங்கள கொஞ்சிட்டு வந்துருங்க, அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.